பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பேராலே ஆமே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் 2025 தொடங்கி 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தின் காலை வேளையிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்துடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் செல்வ மக்கள் யாவருக்கும் நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, மேய்ச்சலும் ஆடுகளுமாகிய நாங்கள் மீண்டுமாக உங்களுடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி உடைய நாமத்தை புகழ்ந்து பாடவும், உங்களுடைய திரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் அதன் வழியாய் தேவரீதங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்பேற்றுகளும் பலப்படுத்தும் இயேசு வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தியானத்துக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றுவரமாகும் ஞானப்பாடலே 109வது ஞானப்பாடல், என் மேய்ப்பர் கர்த்தரானவர் என்ற பாடல் கவிகளை நாம் பாடுவோம். என் மேய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து வந்தார், அனைத்திலும் என் இரட்சகர் குறைவில்லாமல் தந்தார், அனைத்திலும் ருசிகர தெய்வீக வார்த்தையாகிய நல்மேச்சலேன கொண்டு. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக நம்முடைய மகாகணம் தேராய் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம், அது சங்கீதம் 27 வசனம் 14. தினமனதுடன் நிலைத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காக அல்லது நம்முடைய தேவைக்காக காத்திருக்கிற அனுபவம் அநேகருக்கு உண்டு. வேதத்திலே அநேக இடங்களிலே இந்த காத்திருப்பு குறித்து பல இடங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் என்ற வசனத்தின் வழியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அனுபவத்திலே உங்களையும் என்னையும் இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த காத்திருப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான சூழல். நம்ம சொல்கிறோம்னா பொறுமையாக இருக்கணும்னா அது பொறுமை நம்மக்கிட்ட இருக்காது. சங்கீதம் 25:3 பார்க்கின்ற போது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் காத்திருக்கிற அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஆண்டவருக்காக காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே உலக பிரகாரமான காரியத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்வின் உயர்விலே செல்வதற்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கலாம், ஏற்ற துணை வேண்டும் என்று திருமணத்துக்காக காத்திருக்கலாம், அல்லது ஏற்ற காலத்திலே கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுப்பார் என்று எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிற நபர்களும் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உன்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய மனம் அலைப்பாயும். அதை தான் இங்கு தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக காத்திரு, திடமனதாயிரு, ஸ்டேபிள், திடமனதாக இருக்க வேண்டும். இந்த திட மனது நமக்குள்ளாக வருகின்ற பொழுது
இருதயம் ஸ்திரப்படுத்துகிறவராய் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்று இங்கு தாவீது குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த காத்திருக்கிற அனுபவம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை வசனத்தை நாம் பார்க்கலாம். அதனாலே அந்த காத்திருக்கிற அனுபவத்திலே அநேக விதமான காரியங்கள் உண்டு. அதனாலே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு காரியம், நான் காணானதை நம்பினே ஆகில் அது வருவதற்காக பொறுமையோட காத்திருப்பேன் என்று பவுல் ரோமர் 8:25 மிக அருமையாக சொல்கிறார். அதனாலே அந்த காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை என்று இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்தத்தின் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. பிலிப்பியர் 4:13 பார்க்கும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலத்தை தருகிறவர், நம்மை ஆற்றி தட்டுகிறவர். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையாரே, அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு அனுபவம், காத்திருக்கிற அனுபவம். கர்த்தருக்கே காத்திரு. அது எதற்காக நீர் காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்காகவே காத்திருப்பியானால் ஆண்டவரும் தேவையில் எல்லாவற்றையும் அறிந்து ஏற்ற காலத்தில் உயர்த்தி தம்முடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருக்க செய்து அதன் வழியாய் அநேக விதமான நன்மைகளையும் காணும்படியாய் செய்வார். நீதிமொழிகள் 20:22 சொல்கின்ற பொழுது, தீமைக்கு செருக்கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆண்டவருக்காக காத்திருப்போம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், நன்மையை சுதந்திரத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்கே காத்திரு என்ற வாக்குத்தத்தின் வழியாக திடமனதாய் இரு என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் மனம் அலைப்பாயாதபடி திடமனதாய் இருந்து உமக்கே காத்திருந்து நன்மையானது சுதந்திரத்துக் கொள்ள அதன் வழியாய் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்மை குறித்து சாட்சி பகர என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்க முடியாய் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற மக்களை ஒருவரும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறப்பா. மாறாத கிருபை இந்த புதிய மாதத்திலும் அநேக விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. விசேஷமாக இந்த வருகிற மாதத்தில் வருகிற 9ஆம் தேதி நடைபெறுகிற அருட்பொழிவிலே ஆண்டவரே தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறோம். மாறாத கிருபை எங்களை வழிநடத்தட்டும். நீர் எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அனுப்ப பாதுகாப்பு விசேஷமாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்ட நம் ஒவ்வொருவரோடும் இதன் வழியாய் காத்திருந்து நன்மை பெற்றுக்கொள்ளப் போகிற நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி தவிர்ப்பதாக. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.